ஹலோ, வாங்க எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் மைதா மாவு எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே காய்கறி எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் கேரட் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு எல்லாமே பொடியாக அரிஞ்சு வச்சுட்டு, மல்லி, பச்சை மிளகாய் ஒன்று எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு, மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். பன்னீர் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன், 200 கிராம். அதையும் திருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். பூண்டு, இஞ்சி அது போட்டு கொஞ்ச நேரம் அப்படி லேசாக வதக்கிட்டு, பச்சை மிளகாய் ஒன்று அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ கேரட்டை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி, சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம். கேரட்டை போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, லேசாக இதானா போதும். இப்போ அதில் பன்னீரை சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா தூள் அதெல்லாம் போட்டுக்குவோம். போட்டு கொஞ்சம் பெப்பர் பொடி கூட போட்டு நல்லா பெரட்டி அதை எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டாச்சு. போட்டுட்டு அதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி எடுத்து வச்சிட்டோம். அவ்வளோதான், எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம அதை வேக தானே வைக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அந்த ஈரம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. மறுபடியும் மாவை எடுத்து நல்லா அடித்து பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு நல்லா தேய்ச்சி, மாவு பிசைகிறதுல தான் இருக்குது. அது சாஃப்ட்னஸ்ஸாக அப்படியே வாயில் போடுறப்ப சாஃப்டாக இருக்கணும். அதனால் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு நல்லா உருட்டி விட்டு இப்போது தேய்க்கலாம். எடுத்து நல்லா எவ்வளோ விரிவாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை விரித்து தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் மாவு போட்டு நல்லா இழுத்து தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு டம்ளர் வச்சு அதை இது மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு ரவுண்டாக ஏதாவது ஒரு பாத்திரம் இது கட் பண்ணுற மாதிரி வச்சு ரவுண்டாக அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் டம்ளர் வச்சு தான் கட் பண்ணேன். பாருங்கள் எப்படி சூப்பராக ரவுண்டாக வந்திருக்கு. கட் பண்ணிவிட்டு எத்தனை பீஸ் வருதோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எடுத்து அதை ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ அதை உள்ளே வச்சு ஃபில் பண்ணி எப்படி வேணாலும் உங்களுக்கு என்ன ஷேப்பில் தோணுதோ அப்படி நம்ம சோமோஸ் மாதிரி, கொழுக்கட்டைக்கெல்லாம் செய்வோம்ல அது மாதிரி, அல்ல கட்டர் இருந்தால் கூட அதில் வச்சும் பண்ணிக்கலாம். எங்கள் பாப்பா எல்லாமே எங்கள் பேத்தி எல்லாருமே செஞ்சாங்க. எப்படி செஞ்சு கொடுத்தாங்கன்னு பாருங்கள். பாருங்கள், சின்னது செய்து பாருங்கள் எப்படி
இந்த சின்ன பேத்தி உள்ளே வச்சுட்டு என்ன பண்ணிச்சு, கடைசியில் ஃபோர்க் எடுத்து சைடில் அப்படியே டிசைன் மாதிரி போட்டு விட்டுருச்சு. ஒன்று உருட்டி வச்சிருச்சுதா. இது இன்னொரு பேத்தி பெரிய பொண்ணு, அது செய்தே பாருங்கள். எப்படி எல்லாம் ஆளாளுக்கு வந்து மடித்து எடுத்து வச்சு கொடுத்தாங்க. இது ஒரு அழகாக செஞ்சிருச்சு. அது மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி பண்ணுது பாருங்கள். அழகாக இருந்தது நல்லா. செஞ்சு முடிச்சுட்டு ஃபோர்க்கை வச்சு டிசைன் போட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. அதே மாதிரி வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஃபுல்லாக எடுத்து நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். அப்படி மேலே வச்சு ஃபுல்லாக அப்படி பண்ணோடனே மேலே இருக்கிறது விரிஞ்சு கீழே குமிழாட்டாக இருக்குது. இப்போ இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருவோம். அவ்வளோதான் வச்சு அப்படியே நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு ஆஃப் பண்ணிடலாம். வேக வச்சு எடுத்தாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுடுது. எல்லாமே எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், கொஞ்சம் சாஸு கெச்சப்பை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். உள்ளே பாருங்கள் எவ்வளோ காய்கறி எல்லாம் வெந்து சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு.